கெட்ட பைய சரவ. ஒரு முறை ரஜினிகாந்த் பாலச்சந்தர் நீ யாரோட ஒர்க் பண்ண ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும் பொழுது மகேந்திரன் கூட திரும்ப ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு ரஜினிகாந்த் யோசிக்காம பளிச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ரஜினிகாந்த் ஆடுபுலி ஆட்டத்துல நடிச்சிட்டு இருக்கும் பொழுது மகேந்திரன் ரைட்டரா இருந்திருக்காரு. நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன்னா நீ தான் ஹீரோன்னு ரஜினிகாந்துக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முள்ளு மலரும் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுது, ப்ரொடியூசர் கிட்ட ரஜினிகாந்த் தான் ஹீரோவா நடிக்கணும்னு சொல்லும் பொழுது ப்ரொடியூசர் ஒத்துக்கல. ஆனா மகேந்திரன் விடவே இல்லையா, இந்த சப்ஜெக்ட் இந்த ஹீரோவா ரஜினி தான் நடிக்கணும், இல்லாட்டி நான் படமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாராம். ரஜினிகாந்த் மகேந்திரன் பத்தி சொல்லும் பொழுது முள்ளு மலரும் படத்துல காளிங்கிற கேரக்டரை செதுக்கினவரே அவர் தான். காளி இப்படிதான் நடப்பான், காளி இப்படிதான் பேசுவான் சொல்லி சொல்லி என்னை உருவாக்கினாரு, என்னோட நடிப்புக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தது மகேந்திரன் தான் அப்படின்னு மனதார பாராட்டியிருப்பாரு. கெட்ட பையன் சார் இந்த காளி அப்படிங்கிற டயலாக் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல நின்று இருக்குன்னே சொல்லலாம். ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் ஒரு வாரம் சரியா ஓடவே இல்லையா, ரொம்பவுமே தோண்டுட்டாராம் மகேந்திரன். மகேந்திரனோட பையன் அதை பத்தி பேசும் பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஒரு வாரம் தினமும் மகேந்திரன் அவர்களை பைக்ல வந்து பார்த்து கூட்டிட்டு போவாராம். ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்ல இருந்து தாமரைப்பூ எடுத்துட்டு வந்து மகேந்திரன் கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா ஷூட்டிங் போவாராம். அந்த அளவுக்கு மகேந்திரனுக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருந்திருக்காரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடந்த அதிசயம் என்னன்னாக்கா, ஃபேமிலி சென்டிமெண்ட்டை எதிர்நோக்கி இருந்த ஆடியன்ஸ் படத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. படம் சூப்பர் டியூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு கே பாலச்சந்தர் அவர்கள் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நான் ரொம்பவுமே பெருமைப்படுறேன்ட்டு ரஜினிகாந்துக்கு லெட்டர் எழுதியிருப்பாரு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஒரு பொக்கே அனுப்பி எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு ரஜினிகாந்துக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருந்தாங்களாம்.